ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இன்னொரு கான்வர்சேஷன் பார்க்குறோம். 2 ஸ்டூடெண்ட் இங்கே நாம் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரால்ஃப் பர்கர், இன்னொன்று மேக்டா செபலஸ்கா. ஸோ நாம் டயலாக் என்னென்னு பார்த்துருவோம், என்ன எப்படின்னு சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுவை. ரால்ஃப் பர்கர் இஸ் ஸ்டூடெண்ட் அண்டர் ஃப்ரைடிரிச் Schiller University in Jena. Das ist in Thüringen. Ralf studierte Deutsch und interkulturelle Communications. Ist im 8. Semester seiner Freundin Magda Sablaska studierte auch Deutsch in 4. Semester. Magda ist aus Polen, aus Krakow. Ralf ist 26, Magda 23 Jahre alt. Magda spricht Polnisch, Deutsch und Russisch. Ralf spricht Englisch und ein bisschen Polnisch. ஸோ ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஜுவைனா செகண்ட். ரால்ஃப் பர்கர் இஸ் ஸ்டூடெண்ட் அண்டர் ஃப்ரைடரிச் ஷெஸ்லர் யூனிவர்சிட்டி இன் ஏனா. இவர் ஒரு ஸ்டூடெண்ட். இவர் ஃப்ரைடரிச் ஷெஸ்லர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. தஸ் இஸ் இன் திருங்கன். அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா திருங்கனில் இருக்குது. தட் இஸ் இன் திருங்கன். ரல்ஃப் ஸ்டூடெண்ட் டாய்ச் உன் இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன்ஸ். இவர் என்ன படிக்கிறாருன்னா ஸ்டடி. ரல்ஃப் ஸ்டூடெண்ட்னா ஸ்டடி. டாய்ச்சில் உன் இன்டர் ஜெர்மனில் இன்டர் கல்ச்சரல் கம்யூனிகேஷனில் படிக்கிறார். இஸ் 8th செமஸ்டர். இவர் 8வது செமஸ்டராக இருக்கார். சைனா ஃப்ரௌண்டின் இவரோட ஃப்ரெண்ட் மாக்டா சபலஸ்கா ஸ்டூடெண்ட் ஆஃப் டாய்ச். இவரோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் மாக்டா சபலஸ்கா டாய்ச்சில் படிக்கிறாங்க. என்ன செமஸ்டர்னா 4th செமஸ்டர். மாக்டா இஸ் ஹவுஸ் போலன். மாக்டா போலன்லேருந்து வந்திருக்காங்க. போலனில் ஒரு சிட்டி பேர் கராக்கோ. ஹவுஸ் கராக்கோ, அங்கேருந்து வந்திருக்காங்க. ரல்ஃப் இஸ்ட் ஜெஸ்வூன் ஸ்வான்சிஸ்னா 26. மாக்டா ட்ரைவூன் ஸ்வான்சிஸ் யாகரல்ட். ஸோ ரல்ஃபுக்கு 26 இயர், மாக்டா 23 இயர்ஸ் ஆகுது சொல்கிறாங்க. மாக்டா ஸ்ப்ரைஸ் போல்னஸ் டாய்ச் உன் ரூசஸ். மாக்டா என்னென்ன பேசுவாங்கன்னா போலிஷ், ஜெர்மன், ரஷ்யா பேசுவாங்க. ரல்ஃப் ஸ்ப்ரைஸ் இங்கிலீஷ் உன் ஐன்பிசன் போல்னிஸ். ரல்ஃப் இங்கிலீஷும் ஸோ பிகைனர் லெவலில் போல்னிஸும் பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இதோட கம்யூனிகேஷன், இதான் இதோட ட்ரான்ஸ்லேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இன்னொரு கான்வர்சேஷன் பார்ப்போம். தேங்க்யூ.